அது தனக்கு வேண்டும் என்று சொல்ல ஆர்வத்தில் வந்தது மட்டுமல்ல, அந்த ஒரு இயேசுவை தன்னுடைய கிராமத்திலே வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். இந்த மகன் வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது அடுத்தவருடைய வசனத்தை கேட்காமல் அவன் என்ன செய்தான்? திரும்பி போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால அளவில் நாம் நம்மை தானே சோதித்தறிய வேண்டும். நாம் வரி வரியாக அந்த கொஞ்ச நாள் கொண்டே அந்த ஒரு சமரிய ஸ்ரீயின் வாழ்க்கைகள், இயேசு செய்த அற்புதங்கள், அவனுடைய வாழ்க்கையை பற்றி தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் நம்மை தானே சோதனை செய்ய வேண்டும். நாம் இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெறுவதற்காக மட்டும் நாம் அவர்களை பின் செல்கிறோமா? அதோ இந்த உலகத்திலிருந்து நாம் போகும்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றும் நம்மை அனுப்பினவருடைய வேலை திகைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? இயேசு சொன்னார், என்னை அனுப்பினருடைய வேலை திகைப்பது என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்மை சோதித்தறிந்து நாம் ஒரு நியமத்தில் எத்த வேண்டும். நாம் இந்த உலகத்திற்காக